அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகின்ற இந்த இலங்கை திருநாட்டிலேயே பௌத்தம், இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம் என்று 4 மதங்களைச் சேர்ந்த மக்கள் அமைதியாகவும், ஒற்றுமையாகவும் வாழ்ந்து வருகிறோம். இந்த சூழ்நிலையிலேயே நாம் இடக்கூடிய கருத்துக்களும், பதிவுகளும் முகநூல் வழியாகவும், ஏனைய சமூக வலைத்தளங்கள் வழியாகவும் படுவேகமாக வைரலாவதை நாம் அவதானித்து வருகிறோம். தற்போது மிக சில நாட்களுக்கு முன்பு அப்படி கூறப்பட்ட சில கருத்துக்கள் பலத்த சர்ச்சையை இந்த இலங்கை திருநாட்டிலே ஏற்படுத்தியிருந்தன. நாம் அந்த சர்ச்சை பற்றியெல்லாம் இப்போது பேசப் போவதில்லை. ஏனெனில் அது இனங்களுக்கு இடையிலான குரோதத்தை தான் மேலும் மேலும் வளர்க்க உதவி செய்யும். மாறாக இந்த சர்ச்சை யாரை நோக்கி முன்வைக்கப்பட்டது, இந்த கருத்துக்கள் யாரை கேவலப்படுத்துவதற்காக முன்வைக்கப்பட்டதோ, அந்த தலைவரை பற்றிய ஒரு அறிமுகத்தை மாற்று மதத்தவர்களுக்காக வழங்குவதற்கு நாம் தயாராகி இருக்கின்றோம். முஸ்லிம்கள் முஹம்மது நபியை தங்களுடைய தனிப்பெரும் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சூழலில் முஸ்லிம்களுக்குள்ளேயே அவரை பற்றி பலவிதமான மதிப்பீடுகள் இருக்கும். எல்லோரும் உயர்வாகத்தான் நினைப்பார்கள். ஆனால் அவருடைய அந்த வியூ அந்த பார்வை என்பது வேறு வேறுபட்டதாக இருக்கும். இப்ப நான் அவரை எப்படி பார்ப்பேன்னு சொன்னா, ஒரு பெஸ்ட் கமாண்டரா பார்ப்பேன். அதேபோல ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராகவும் பார்ப்பேன். ஒரு பொலிட்டிக்கல் விஷனரி லீடராகவும் பார்ப்பேன். அதே போல இன்னும் பலருக்கு அவர் ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக மட்டும் இருப்பார். சிலருக்கு ஒரு சமூக நீதி போராளியாக இருப்பார். சிலருக்கு பெண் விடுதலை போராளியாக இருப்பார். இவ்வாறு பலதரப்பட்ட கருத்துக்கள் முஸ்லிம்களுக்குள்ளே இருக்கும்போது, மாற்று மதத்தவர்களும் அவரை சிறந்த முறையில் அணுகக்கூடியவர்களாக இருப்பார்கள். உதாரணத்துக்கு நாம் மைக்கேல் எச் ஹார்ட்டை எடுத்துக்கொள்வோமே. தி ஹண்ட்ரட்ஸ் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். உலக வரலாற்றிலேயே அதிகளவிலான தாக்கத்தை செலுத்திய 100 தலைவர்களை எடுத்து அதில் முஹம்மது நபியை முதலிடத்தில் வைத்திருந்தார். ஏனென்றால் அரசியல், ஆன்மீகம் என்று 2 தளத்திலேயுமே அதிகளவிலான அளவுக்கு தாக்கம் செலுத்திய ஒரே மகத்தான தலைவர் முஹம்மது நபி என்பது அவருடைய வாதம். முஸ்லிம்களை நாங்கள் அப்படித்தான் நம்புறோம். முஹம்மது நபி ஒரு சிறந்த தலைவர், அவரை விட ஒரு பெஸ்ட் லீடர் எங்களால பார்க்க முடியாது என்பது முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. அதற்காக மற்றவர்கள் கீழ்பட்டவர்கள் என்று கேட்டால் இல்லை. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நாம் கட்டாயம் தாராளமாக கொடுக்கத்தான் செய்வோம். இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் முஹம்மது நபி குறித்து மாற்று மதத்தவர்கள் என்ன நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுடைய பார்வை என்ன என்பதை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதற்காக நம்முடைய சிலோன் தௌஹீத் ஜமாத் மாளிகாவத்தி கிளை மூலமாக ஒரு கட்டுரை போட்டி ஒன்றை அறிவிக்கின்றோம். உங்களுடைய பார்வையில் முஹம்மது நபி குறித்து 2000 சொற்களுக்குள் ஒரு கட்டுரையை நீங்கள் எழுதி நாம் தரக்கூடிய வாட்ஸ்அப் எண் அல்லது இமெயிலுக்கு அனுப்ப வேண்டும். இது 1 மாத காலமாக நடக்கும் ஒரு போட்டியாக இருக்கும். இதில் மாற்று மதத்தவர்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும். முஸ்லிம்களுக்கு இதில் அனுமதி இல்லை. இந்து, பௌத்த, கிறிஸ்தவம் என்று அனைத்து மதத்தவர்களும் மும்மொழிகளிலும் இந்த கட்டுரையை எழுதி அனுப்பலாம். உங்களுக்கென்றும் அந்த மனிதரை பற்றி ஒரு அழகான ஆழமான பார்வை இருக்கும், கட்டாயம் இருந்திருக்கும். ஏனென்றால் நாம் இந்த இலங்கை திருநாட்டிலேயே மத சகிப்புத்தன்மையின் ஊடாக ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறோம். உண்மையான இந்த மத சகிப்புத்தன்மை என்பது எப்படி வரும் என்று சொன்னால், மற்ற மத தலைவர்களை பற்றியும் அவர்களுடைய கருத்துக்களை பற்றியும் நாம் ஆழமாக ஆராய்ந்து அதனூடாக அவர்களை அணுகுவதன் மூலமாகத்தான் வரும். அதற்காகத்தான் இந்த உங்கள் பார்வையில் முஹம்மது நபி என்ற கட்டுரை போட்டி சிலோன் தௌஹீத் ஜமாத் மாளிகாவத்தை கிளையினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமை, அதாவது ஜூலை மாதம் 15ஆம் திகதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 15ஆம் திகதி வரை 1 மாத கால பகுதிக்கு இந்த கட்டுரை போட்டி நடைபெறும். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய கட்டுரைகளை எழுதி அதை PDF ஆகவோ அல்லது டெக்ஸ்டாகவோ நம்முடைய வாட்ஸ்அப் எண் அல்லது இமெயிலுக்கு அனுப்ப வேண்டும். அவ்வாறு அனுப்பக்கூடிய கட்டுரைகள் நம்முடைய சமூக வலைத்தளங்களில் தொடர்ச்சியாக பிரசுரிக்கப்படும். அதன் இறுதியில் நாம் ஒரு நிகழ்ச்சி மூலமாக சிறந்த கட்டுரைகளை தெரிவு செய்து அதற்குரிய தகுந்த பரிசுகளும் வழங்கப்படும், ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்படும். கட்டுரைக்கென்று எந்த ஒரு புதிய சட்டங்களும் கொண்டு வரவில்லை. பொதுவாக ஒரு கட்டுரை என்று சொன்னால் முகவுரை, உடல், முடிவுரை என்று அனைத்தும் இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் எழுதப்பட வேண்டும். தாராளமாக AI டூல்ஸ்களை யூஸ் பண்ணலாம். ChatGPT, Gemini, Grok என்று எல்லா AI டூல்ஸ்களையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் AI மூலமாக எழுதப்படும் எந்த ஒரு கட்டுரைகளும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் AI மூலமாக குறிப்புகள் எடுப்பது பிரச்சனை இல்லை. ஆனால் முழுக்க AI மூலமாக எழுதப்படும் எந்த ஒரு கட்டுரைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பது தான் ஒரு முக்கியமான விதியாக இந்த கட்டுரை போட்டிக்கு நாங்கள் விதித்திருக்கின்றோம். உங்களுடைய அனைத்து கட்டுரைகளையும் தாராளமாக எழுதி அனுப்புங்கள். இந்த வீடியோவில் தெரியும் வாட்ஸ்அப் எண் அல்லது இமெயிலுக்கு உங்களுடைய கட்டுரைகளை PDF ஆகவோ அல்லது டெக்ஸ்டாகவோ அனுப்புங்கள். நீங்களும் இந்த போட்டியில் கலந்து கொண்டு உங்களுடைய பார்வையை பிற மக்களுக்கும் வழங்கினால் அவர்களுக்கும் இந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் எழும். நிச்சயமாக இந்த போட்டியின் ஊடாக இலங்கை வாழ் மாற்று மதத்தவர்கள் முஹம்மது நபியை குறித்து எவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில், எவ்வாறான ஒரு பார்வையில் இருக்கிறார்கள் என்பதை நாமும் புரிந்து கொள்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன்.
அனைவரும் இந்த போட்டியில் கலந்து கொள்ளுமாறு வேண்டுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.